கேட்ட சேனல் ஐடிபிபியிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் யார் எலிஜிபிள், என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன், அதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மேல் ஃபீமேல் 2 கேண்டிடேட்டுமே வந்து அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட், ஃபிசிக்கல் என்னென்ன, எக்ஸாம் எப்படி இருக்கும், இன்டர்வியூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்ப்போம். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் வந்து பண்ணிக்கோங்க. இந்த போஸ்டிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து அலாட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து கான்ஸ்டபிள் லெவலில் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேஷன் லெவலில் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து அசிஸ்டன்ட் கமாண்டர்ங்கிற ஒரு ஹையர் அத்தாரிட்டி போஸ்டிங் தான் சொல்லலாம். இது வந்து ஒரு இருக்கிறதுல அதில் வந்து ஒரு பெரிய போஸ்டிங் தான். சேலரி பொறுத்தவரை பேசிக் பே வந்து 56,100 வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு அலவன்ஸில் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 70K கிட்ட வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து 60K வந்து ஒரு நார்மலான ஒரு சேலரி தான். அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. 21ஆம் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவில் 19 பிப்ரவரி 2025 தான் லாஸ்ட் டேட்டாக வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியலான ஒரு நியூஸ் தான். கமாண்டன்ட் வந்து நல்ல ஒரு போஸ்டிங் தான். அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து டெலிகிராம் இதில் இருக்குது. அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் டிபோர்ட் பார்டர் போலீஸ் போஸ்ட் இதான் வந்து மேல் ஃபீமேல் எலிஜிபிள் ஆல்ரெடி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கமாண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட்டும் வந்து நான் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் 19 பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டல் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கமாண்டர் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் ஃபீமேல் ஆல்ரெடி சொல்லிட்டேன். குரூப் ஏ இது வந்து கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் கீழே வந்து வருது. டெம்பரவரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை பர்மனன்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டோட்டல் போஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 48 கொடுத்துருக்காங்க. இது வந்து 21 அன்ரிசர்வ்ட்லையும், எஸ்சியில் வந்து ஒரு 7, எஸ்டியில் வந்து ஒரு 3, ஓபிசியில் வந்து ஒரு 13, இடபிள்யூஎஸில் வந்து ஒரு 4. டோட்டலாக வந்து 48 வேகன்சி வந்து சொல்லிட்டாங்க. அவங்க அஃபிஷியல் வெப்சைட் தான் recruitment.itbpolice.nec.in. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் அப்டேட் வந்து அந்த வெப்சைட்டில் தான் கொடுப்பாங்க. பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. அலவன்ஸ் நான் சொன்ன மாதிரி பே ஸ்கேலில் பொறுத்தளவில் லெவல் 10 வந்து கொடுக்குறாங்க. 56,100 to 1,77,500 வந்து 7th சிபிஎஸ்சி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் அலவன்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆர்எஸ், ஹச்ஆர், டிரான்ஸ்போர்ட்டு, லீவு, ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே வந்து பேசிக்கலாக வந்து ஃபேமிலி அண்ட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஆன் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட என்டர் அந்த ரூல் ஸ்கீம் பென்ஷன் ஸ்கீம் வந்து கொடுக்காங்க. நியூ கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து 2024 வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து மறுபடியும் எலிஜிபிள் பண்ணிக்கா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எலிஜிபிள் கண்டிஷன் பொறுத்தவரை நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது அன்ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம், யூஆர் அப்படின்னு சொல்லுங்கன்னுட்டு. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவில் பேச்சுலர் ஆஃப் டிகிரி டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் அதில் முடிச்சிருக்கணும். அப்போ அதையும் முடிக்கல அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிகிரியில் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுவும் நீங்கள் முடிக்கல அப்படின்னா இன்ஜினியரிங் ஆஃப் த ரீஜனல் கம்யூனிகேஷன் ரீஜன் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சம்மந்தமாக நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பேச்சுலர் டிகிரி பிஇ தான் கன்ஃபார்ம் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்காக கம்யூனிகேஷன் எல்லாம் வந்து ரிலேட்டடாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் கட் ஆஃப் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகல உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து கரெக்டாக இருக்கணும். 20 பிப்ரவரி 1995 அந்த டேட்டுலேருந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 19/2/2007 இதுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இதுக்கு வயசு அதிகமாக இருக்குது, நான் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கேட்டகரி வைஸ் வந்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஓபிசிக்கு வந்து ஒரு 3 years ரிலாக்ஸேஷன், அப்போ வந்து ஒரு 33 வந்து வேணாம். எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 35 வரை அப்ளை பண்ணலாம். இது வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. அதை தான் வந்து கீழே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு நார்மலாக வந்து நான் கிரிமினலுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் அதெல்லாம் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து கிளியராக வந்து கேட்டகரிக்கு வந்து செக் பண்ணிங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு கம்மியான இது வந்து ஒரு ஆஃபீஸ் என்ட்ரி லெவல்னால இதுக்கு ஒரு கம்மியான ஒரு இதாக இருக்கும். மேலே பொறுத்தவரை ஒரு 165 இருந்தால் போதும். ஃபீமேல் வந்து ஒரு 157 இருக்கணும். மேலுக்கு வந்து 81 வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 86 எக்ஸ்பேண்டில் வந்து ஜஸ்ட் இருக்கணும். ஃபீமேலுக்கு வந்து ஜஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் வந்து கிடையாது. அதை வந்து கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. அது விசன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒஸ்டையில் எவ்வளோ இருந்தால் அவங்கள வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 6 விசன்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு வந்து எதாவது கிளாஸ் போட்டுருக்கீங்க, கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணுங்கள். ஏன்னா ஆஃபீஸ் சென்டரில் ஒரு சிலர் வந்து ரிலாக்ஸேஷன் இது வந்து கொடுப்பாங்க.
ரிலாக்ஸேஷன் அதை தான் சொல்கிறேன். டேட்டூ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1/5 இன்ச்சில் வந்து எல்போ ஆர் ஹேண்டில் இருந்தால் ஓகே. இல்லைனா இன்கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்றப்ப நீங்கள் வந்து இது பண்ணணும். ஹவு டு அப்ளை வந்து அந்த வெப்சைட்டில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் மோடு தான் வந்து நீங்கள் வந்து 400 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேல் கேண்டிடேட் பிளாங்க்னா அன்ரிசர்வ்டு ஓபிசி ரெக்ரூட்மெண்ட் பார்த்தா 400 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்க வந்து எக்ஸ்பெக்டட் வந்து சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ரிஜெக்ஷன் சப்போஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தான் ஒன்ஸ் பேமெண்ட் ஆகிடுச்சுன்னா ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டோம், நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு வந்து கிளியராக வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. நோ அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் சப்போர்ட் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நான் அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் சர்வீஸ் லாஸ்ட் டேட் தான் உங்களுக்கான அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. பசிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேண்டிடேட் will have the கிளியர் த பிரிண்ட் அவுட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அட்மிட் கார்டு அதாவது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பிஇடி அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அதான் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தெளிவாகவே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பிஎஸ்டி அதாவது பிஇடின்னு வந்து சொல்லுவோம், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பொறுத்தவரை மேலுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும். ரேஸ் அதாவது 100 மீட்டர் ரேஸை வந்து நீங்கள் வந்து 80 செகண்ட்ஸில் கிளியர் பண்ணணும். 800 மீட்டர் ரேஸை வந்து 4 மினிட்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். லாங் ஜம்ப் வந்து 11 ஃபீட்டு 3 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் புட் வந்து 7.26 kg வந்து 14 ஃபீட் வந்து நீங்கள் வந்து தூக்கி போகிற மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கும் மோஸ்ட் வந்து அதான் அவங்களுக்கு வந்து என்ன டைமிங் வந்து கொஞ்சம் வந்து கூடுதலாக வந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே ரேஸ் தான், அவங்களுக்கு வந்து டைமிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து காட்டுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பிடியில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம் பட்சத்தில் உங்களை வந்து கரெக்டாக வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை, ஹைட்டு வெயிட்டு மெஷர்மெண்ட் ஜஸ்ட் மெஷர்மெண்ட் இதைத்தான் வந்து பிஎஸ்டின்னு வந்து சொல்லுவோம். அதில் வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தால் ஓகே, அவ்வளோதான். அதை முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஐடி வெரிஃபிகேஷன் அதாவது கேண்டிடேட் வில் பி சப்மிட் த பயோமெட்ரிக் அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் பற்றி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வெப்சைட்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். இதை முடிச்சோடனே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணால் என்னென்ன சிலபஸ் பேப்பர் ஒன்று வந்து அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும், சிபிஎஸ்சி டெஸ்ட் அல்லது ஓஎம்ஆர் அந்த நேரத்துக்கு ஏற்றாப்புல அது எப்படி சூஸபிளாக இருக்கோ அதை வந்து அவங்க ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷ் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து எக்ஸாம் வந்து 2 hour அதாவது 120 நிமிஷம் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 15 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ரீசனிங் ஆப்டிடியூட் வந்து அப்ஜெக்டிவில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ், அந்த 30 மார்க்கு டோட்டலாக வந்து 100 கொஸ்டின் 100 மார்க் வந்து அவங்க வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பார்ட் 2லேயே வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், அது வந்து ஓஎம்ஆர் அல்லது சிபிசி டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் அந்த எலக்ட்ரானிக்ஸ் உங்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸ் ரிலேட்டட் என்க்ளோசஸ் அனெக்சர் வந்து 8ல் வந்து கொடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 100 கொஸ்டின் 100 மார்க். அதுக்கப்புறம் வந்து 2 மணி நேரம் வந்து டைம் 2 hours வந்து டைமிங் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட் அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்தால் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பெனால்ட்டி மார்க் எதுவும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் ராங் ஆன்சர் கேண்டிடேட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அப்படி கேண்டிடேட் ஷுட் பி நாட் தேர் வில் பி பெனால்ட்டி மார்க் வந்து எதுவும் கிடையாது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செக்கிங் ஃபார் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட் வந்து இது பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன இது மெயினாக இது பண்ணுவாங்க, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இதில் வந்து 12th 10th அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் எதுவும் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக வந்து இன்னும் நோட்டீஸில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. டொமசைல் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பர்சனல் கவர்மெண்ட் இது பண்ணிங்கன்னா அது நோ ஆப்ஜெக்ட் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் டிச்சார்ஜ் எக்ஸர்வீஸ் மேன்லேருந்து வெளியே வந்துருக்குன்னா அப்புறம் வந்து லாஸ்ட் வந்து 4 ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து ஒரு 15 மார்க் வந்து கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் த ரிட்டன் எக்ஸாம் குவாலிஃபை வந்து ஈக்குவல் வந்து 5 times ஆஃப் நம்பர் வேகன்சிஸ். ஒவ்வொரு இதில் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து ஒரு வேகன்சிக்கு வந்து 5 பேர் விதம் வந்து இன்டர்வியூக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து வெரிஃபிகேஷன் வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் ஷார்ட்லிஸ்ட் இன்டர்வியூ மேக்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் வச்சு நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் என்சிசியில் எதுவும் எக்ஸ்ட்ரா இது இருக்கேன் எல்லாத்துலேயும் வந்து யார் பெட்டராக இருக்காங்களோ அவ்வளோதான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி கூட சொல்லலாம். அப்புறம் மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் ரியலைசேஷன் டை கேஸில் என்ன பிரின்சிபல்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் 2
சேம் மார்க்கில் இருக்கீங்க, சேம் ஏஜ் லிமிட், அதுக்கு வந்து டை கேஸில் வந்து என்ன மாதிரி ரூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முடித்தோடனே உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதில் நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் அன்ஃபிட் ஆகிட்டிங்கன்னா ரீமெடிக்கல் வந்து ஃபிட் அன்ஃபிட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிடுவாங்க. அதான் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய நியர்பையில் கூட எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து நல்ல ஒரு ஜாப் தான். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70K கிட்ட இதுக்கு வந்து சேலரி கொண்டு அசிஸ்டன்ட் கமாண்டுங்கிறது ஒரு நல்ல போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டெலிகம்யூனிகேஷன் வந்து நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் தான். வேலை வந்து உங்களுக்கு இதில் வந்து அதிகமாக இருக்காது. அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். வேலை வந்து நியர்லி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்காது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி லெவல்னால் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. வந்து ஹில் ஏரியாவில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து எடுத்தோடனே வந்து டூட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்த் சைட் போட்டோடனே நம்ம சைடு டூட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்க வேணாம். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை. ஹவு டு அப்ளையை பொறுத்தளவில் நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளையை பொறுத்தளவில் எலிஜிபிள் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் வந்து recruitment.itpp.police.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் ஃபில்லிங்கில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் சப்மிட்டட் ரிசீவ்ட் அண்ட் கன்சிடர் ரிஜெக்ட் அண்ட் சம்மரிஸ். சப்போஸ் நீங்கள் ஒன்று ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கான சம்மரிஸ் வந்து ரீசன்ஸ் வந்து கொடுத்தவங்க. அதுக்கு மாதிரி ரிலாக்ஸேஷனுக்கு இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அது இப்போயே வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு, எஸ்எஸ்டி அதெல்லாம் வந்து இப்போயே வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரிலாக்ஸேஷன் கொடுக்குறவங்களுக்கு மேபி வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கூட கேட்கலாம். அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. அதான் வந்து உங்களுக்கு நல்லது. இல்லைனா வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட இருக்குது ஒரு சில நேரத்தில். அதனால் வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டாக வந்து பண்ண பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல்னால நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக இருக்குது. சப்போஸ் வந்து குயிக்காக வந்து போட்டுருவாங்கன்னா ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கான அதிகமான சான்சஸ் வந்துருக்கு. அதனால வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு ஜாப் தான். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் இந்த பர்டிகுலர் க்ரைட்டீரியா ஏஜ்லேயா இருக்கட்டும், டிகிரி அவங்க வந்து உங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரீஷியன் வந்துலாம் வந்து கம்மியான ஒரு சேலரி தான் பே பண்ணுவாங்க. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் உங்கள் ஃபேமிலி, உங்கள் என்டையர் சொசைட்டியுமே, அதாவது வந்து உங்களுடைய குடும்பமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால தான் திரும்ப வந்து நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.